ஜெபம் பண்ண கடவோம். மகிமை நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரே சிறப்பு வாலிப ஞாயிறு ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உடைய பிரசனத்தை தாரும். இந்த நாளிலே ஆண்டவரே ஆராதனை நடத்துகின்ற எங்களுடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். உடைய நாம மகிமைக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த ஆராதனை சிறப்பு மிக்கதாக உடைய பிரசனத்தை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் உடைய நன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு ஏற்ற கிருபைகளை கத்த தாரும். உடைய ஐக்கியத்திலே இணைகிற பொழுது நாங்கள் எப்பொழுதும் உண்மை நிலைத்திருக்க தக்கதான கிருபைகளை கத்த எங்களுக்கு தந்த ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆராதனை கீதங்கள் 415 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 415 எவ்வண்ணமாக கர்த்தரே.
வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகின்ற விருட்சக்கன்றுகள் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இளவயதை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க தவறியதற்காகவும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாமல் கண் கண்டவைகளையும் மனம் விரும்பியதையும் செய்தமைக்காகவும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்க தவறியமைக்காகவும் பிறர் மீது கரிசனையற்று சுயநலமாய் வாழ்ந்ததற்காகவும் வாலிபராய் பெற்றோர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறிமைக்காகவும் எங்கள் விழிநிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம் எங்கள் இறைவா. எங்கள் எண்ணங்களை கூர்மையாக்கும் பருவம். இவற்றை எல்லாம் நாங்கள் அறிந்திருந்தும் எங்கள் குடும்பங்கள் அறிவுரை வழங்கியும் திருச்சபை தீர்வுகள் சொல்லியும் எங்கள் உள்ளம் மங்கிய நிலையிலே நாட்களை கழித்தோம். வாலிப பருவத்தின் மயக்கத்திலே நின்று சரியாய் எங்களை கட்டமைக்காததை எண்ணி மனம் வருந்துகிறோம் எங்கள் இறைவா. We
பின்வரும் பாவருக்கு ஜெபத்தை வாலிபர்கள் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மேலான அழைப்பிற்கு நாங்கள் தகுதியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை உம்மிடம் அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாலிப காலங்களிலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைக்க மறந்து இருக்கின்றோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையை மீறினதற்காக மனம் வருந்துகின்றோம். குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதிலே தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து உண்மையாய் மனஸ்தாபப்படுகிறோம். எங்களது அன்பற்ற தன்மையையும் மற்றவர்களை மன்னிக்க மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு பிறருக்கு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து வருந்துகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நாங்கள் எந்தவித பாவங்களுக்கும் இல்லாமல் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெரியோர்கள் அனைவருக்காக. அன்பு பெரியோர்களே, இளமை என்பது எழுச்சியின் சின்னம், நம்பிக்கையின் அடையாளம், புதுமையின் புது வடிவம், புத்துணர்ச்சியின் உருவாக்கம், ஆற்றலின் வெளிப்பாடு. இளைஞர்களின் உழைப்பை பயன்படுத்திக் கொள்ளாத எந்த நாளும் பின்தங்கிவிடும். நாடு மட்டுமல்ல, திருச்சபையும் தான். இந்த வலிமை மிக்க இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறி இருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வழிவிடவும் மறுத்திருக்கிறீர்களா? திருச்சபையின் பணிகளை பகிர்ந்து கொடுக்க முன்வந்திருக்கிறீர்களா? இளமையையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? எதிர்கால திருச்சபையை கருத்தில் கொண்டு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் பிதாவே, கர்த்தாவே, எங்களை ரட்சித்து மீட்டெடுக்க கிருபையாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாலை மாலை வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119 சங்கீதம் 1 வசனம் முதல் 16 வசனம் வரை. சங்கீதம் 119 1 வசனம் முதல் 16 வசனம் வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் திடப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன்.
தீர்க்கதரிசிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ கீழ்காணது நின்று விளைய பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை கொள்ளாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். பாடம் முடிந்தது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்கிறான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கெடுத்து கொடுத்தான். சில நாளுக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரத்து தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலேயே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எடுத்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள். பாடம் பிடித்தது. விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த ஜெபமண்டலமும் வாலிபம் மீது கரிசனை கொண்ட அநேக ஊழியர்களை ஊழியக்காரர்களை தந்ததுக்காகவும்
அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருவதற்காகவும் மேலும் கிறிஸ்துவை பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிற வாலிபர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தை தேவரில் வழிநடத்தி வருகிற தயவிற்காகவும் வாலிபர்களின் எழுப்புதலுக்காக செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் தினத்தியான புத்தக ஊழியம், வளர் வாலிபர் பத்திரிகை ஊழியம் மற்றும் கிறிஸ்தவ தகவல் திருமண தகவல் மையம் போன்ற ஊழியங்களை சிறப்பாக நடத்தி வருகிற தயவிற்காகவும் சேகர அளவிலான சபை மன்ற அளவிலான வாலிபர்கள் ஊழியர்கள் போன்றவை சிறப்பாக நடைபெறவும் இளம் வாலிபர்களாகிய மாணவர்கள் மத்தியில் நடைபெறும் பாடசாலை மற்றும் கல்லூரிகளில் நடைபெறும் ஊழியர்களை நடத்துவதற்கு கிருபை தந்ததற்காகவும் இந்த வருடம் திரும்பி வா என்ற தலைப்பில் குற்றால வாலிபர் முகாம் சிறப்பாக நடைபெற கிருபை செய்தமைக்காகவும் வாலிபர் ஊழியத்தை இன்முகத்துடன் தாங்கி வரும் எண்ணற்ற குடும்பங்களை தந்தமைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இறைவேண்டல் நமது திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலம் திருச்சபையின் வாலிபர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியர்களுக்காகவும் இயக்குனர் உடன் ஊழியர்கள் யாவரும் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியத்தை நிறைவேற்றவும் தமது திருமண்டலத்தின் ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிபர் ஆண்கள் பெண்கள் சங்கங்களாக அதை பொறுப்புடன் நடத்தி செல்லும் பொறுப்பாளர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவரும் தொடர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சி உள்ளவர்களாக வாழ கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கின்ற வாலிபர்களுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கவும், வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏற்ற வேலையிலே நல்ல வேலை கிடைக்கவும், அவர்களுடைய வாழ்க்கை உயர்வடையவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பல்வேறு பிரச்சனைகளினால் திருமண வாழ்க்கை தடைபட்டு இருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியுடன் அமையவும், மதம், இனம், மொழி, அன்பு மலரவும் போன்றவற்றை அடிமையாகாமல் நல்ல புரிதலை பெறவும், சமாதானத்தோடு பழகவும், அன்பு மலரவும், பிற மக்களுக்கு ஒளி கொடுக்கவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சமுதாயத்திலே தீய பழக்க வழக்கங்களுக்கு, சிற்றின்ப ஆசைகளுக்கும், குறிப்பாக செல்போன், ஆன்லைன் விளையாட்டு, புகை, போதை, களவு, விபச்சாரம் போன்ற தீமைகளுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற வாலிபருக்காகவும் நமது சேகர வாலிப சகோதர சகோதரிகளின் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து பெருகி திருச்சபையின் தூண்களாக விளங்க கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. நான் சொல்ல யாவும் சேர்ந்து சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். துதியின் மத்தியில் வாசமாயிருப்பவரே, செபத்தை கேட்டு பதிலளிக்கிற மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவரும் உம் தூய சமூகத்தில் ஒன்று கூடி ஒருமித்து விண்ணப்பம் செய்ய கிருபை செய்கிறேன். உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாலிபர்களை ரட்சித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அறிவிப்புகள். இந்த வார்த்தைக்குரிய சத்திய வசனம், அர்த்தமுள்ள வாழ்வை தேடும் வாலிபர்கள். அர்த்தமுள்ள வாழ்வை தேடும் வாலிபர்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனை அவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாங்களும் சேர்ந்து வாசிப்போம்.
நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதியையும் தேவத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடுகிறேன். இன்று நமது சபையினுடைய வாலிபர் பண்டிகையாகும். எனவே நம்முடைய திருச்சபையினுடைய அனைத்து வாலிபர்களையும் திருச்சபையாக அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனை முடிந்தவுடன் அனைத்து வாலிபர்களுக்கும் ஆலயத்தில் வைத்து சிறப்பு கூட்டம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் யாவரும் ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமக்கு வாலிபர் கூட்டத்தை நடத்தி தருவதாக சகோதரர் டி. ஜூலியஸ் ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்க்கை வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொடுப்பார்கள். இன்று இந்த வாலிபர் கூடுகையோடு கூட நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருவிருந்திலே இன்று வாலிபர் ஞாயிறாக இருப்பதினாலே முதலாக வாலிபர் தம்பிமார் திருவிருந்து பத்தியிலே கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து வாலிபர் பிள்ளைகள் கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து வழக்கம் போல ஆண்கள் பெண்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாக வாலிபர் தம்பிமார், அதனைத் தொடர்ந்து வாலிபர் தம்பிமார், பின்பு சபையராக ஆண்கள் பெண்கள் நாம் பங்கேற்குமாறு உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 7 மணிக்கு திரு எஸ். பாக்கியராஜ் அவர்கள் வீட்டில் செபக்கூட்டம் நடைபெறும். செபக்கூட்டத்திலே திருச்சபை பிள்ளைகள் யாரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற மாதம் 8/9/2024 2வது ஞாயிற்றுக்கிழமை நமது சபையின் அர்ப்பின் பண்டிகையாகும். அதற்கென்று திருச்சபையின் பிள்ளைகள் யாரும் உற்சாகமாக ஏற்றுமாறு ஆயத்தப்பட உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற ஆண்டை போல நம்முடைய விளைபொருட்கள், நம்முடைய கையினால் செய்யப்பட்ட பட்டங்கள், பொருட்கள் எல்லாவற்றும் நீங்கள் ஆலயத்தில் பிணைத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை யாவரையும் அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். வருகின்ற மாதம் 2வது ஞாயிறு 8ஆம் தேதி நம்முடைய சபையின் அர்ப்பின் பண்டிகையாகும். அதுபோலவே நம்முடைய கடமையிலே நம்முடைய சேகர் வளர்ச்சி நிதிக்கு என்று கவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கை நீங்கள் படைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல நம்முடைய திருமணத்தினுடைய அலுவலக கட்டட நிதிக்காகவும் உங்களுடைய கடமையிலே கவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் நீங்கள் உற்சாகத்தோடு படைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்கள் 11ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை எஸ். பிரயன் ஜெர்மி சன் ஆஃப் மிஸ்டர் சாலமோன் ராஜ். 12/8/2024 திங்கட்கிழமை திருமதி ஆர். பாப்பா வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜி. ராஜ். 15ஆம் தேதி வியாழக்கிழமை திருவி யோவான். இவ்வாண்டிலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்களுக்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் 128:5. சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நாம் தலைமை காட்டி அன்னை சமூகத்தை செய்வோம். அன்புடன் நிறைந்த ஆண்டோரில் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமை நிறைந்த ஆண்டவர் இன்றும் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவருடைய திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கர்த்தர் நீ தந்திருக்கிற நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீயோனின் ஆசீர்வாதங்களை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர்பட்ட கிருபின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீ தந்து நீ வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்கள் திருமண நாட்களை கண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை கிருபையுடைய பிள்ளைகளை தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. I
ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை பலப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக மீண்டுமாக நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை மெய் போற்றி பாடினோம். ஆண்டவரை மெய் ஆராதனை செய்தோம். வேத வசனங்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் இந்த சமூகத்திலே நாங்கள் நன்றி பலிகளோடு சகல விதமான வேண்டுதலோடு உடைய சமூகத்திலே படைத்திருக்கிறோம். உடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுத்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வீராக.
விசேஷித்த விதமாக கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார், நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி உடைய சமூகத்திலே வந்து நன்றி பலிகளை செலுத்தின பிள்ளைகள் உண்டு. உடைய பிள்ளைகளுடைய நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. இடமாக திருச்சபை வளர்ச்சி பணிக்கின்றோம் ஆண்டவரே. சுவாமி திருச்சபை ஆண்டவரே சேகரத்தை வளர்ச்சி பணிக்கின்றோம். இவர்கள் படைத்திருக்கின்றதான நன்றி காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையுடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆண்டவரே மீதியான நேரங்களிலும் பிரசனம் தந்து ஆராதனையின் முழுமையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கு தந்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு செய்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்கால் பணியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மன திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அள்ளி செய்வோம் என்று மிகவும் இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தருடைய பந்தியை சேர வந்திருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இப்பொழுது நாம் நேர்குணங்காலை வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு அவருடைய ஐக்கியத்திலே சேருவதற்கு தகுதி பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரால் நமக்கு தகுதியை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நேரத்திலே இந்த தாழ்மையின் ஜெபத்தை நாம் யாரும் சேர்த்து ஏறெடுத்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு ஏற்பட்டிருக்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி பல்வேறு விதமான பாவமான காரியங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான செயல்கள், பல்வேறு விதமான இச்சையான பாவங்கள், ஆண்டவர் விரும்பாத எல்லா விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடி இந்த நேரத்திலே பொறுமையும் அன்பையும் சாந்தத்தையும் அடைந்தவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய ஐக்கியத்திலே இணைகிற பொழுது நான் உண்மையில் என்றும் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இந்த தாழ்மை ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டுடைய பந்தியில் சேர நம்மை அர்ப்பணிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நாம் உங்களுடைய பந்தியை சேர முடியாது. தேவனுடைய அளவில் இரக்கத்தையே நினைச்சிருப்பீர்கள் கோரிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவனே எப்பொழுதும் சந்தேகத்தை மாறாதவர்களாக இருப்பேன். ஆகியான கிருபையெல்லாம் கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைவூட்டும் யாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி இந்த குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமித்தபடி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவூர்ந்து இந்த சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகப்படி கிருபை செய்திட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதனை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
ஜெபம் பண்ணுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தமாவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாட எங்கள் எங்கள் குற்றங்களை நாம் மன்னிக்கிறோம். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் நீங்கள் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மகிமையிலே என்னிடத்திலே. மகா கிருபை இரக்கமும் அன்பு நிறைந்த நிலைமைகள் ஆண்டவரே, கிருபையாய் தந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக, குறிப்பாக வாலிபர் ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்காக, திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்தோம், உம்மை போற்றி பாடினோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஏற்ற கணத்தையும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற மகிமையும் செலுத்தியிருக்கிறார்கள். கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆராதனையிலே கலந்து கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமாக ஒவ்வொருவரையும் உடைய கலமுள்ள கரம் நீட்டி ஆசீர்வதிப்பதாக. விசேஷ விதமாக இப்பொழுதும் தங்களையே உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஆண்டவரே உடைய ஐக்கியத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகள் என்றும் உம்மை நிலைத்திருக்க கத்த கிருபை தாரும். விசேஷ விதமாக இந்த நாளிலே கேட்ட சத்தியங்களின்படி அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் என்றும் நிலைத்திருப்பதற்கு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் என்றும் நிலைத்திருந்து ஆண்டவரே பாவமான காரியங்களை விட்டு ஓடி, தீமையான காரியங்களை விட்டு ஓடி, பொல்லாப்பின் கிரியைகளை விட்டு ஓடி நீதியையும் ஆண்டவரே தேவ பக்தியையும் ஆண்டவரே விசுவாசத்தையும் உம்முடைய அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாங்கள் அடைந்தவர்களாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரை வளர்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தாரும். விசேஷ விதமாக எங்களுடைய திருச்சபையினுடைய வாலிப ஆண்கள் வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான இச்சைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய ஆண்டவரே சுவாமி வாழ்க்கையிலிருந்து ஒளிந்து போவதாக. ஆண்டவரே மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஆகவே இவைகளை விட்டு ஓடி அருமையான எங்களுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளும்படியான பாக்கியத்தை இந்த உலகத்திலே பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தனை கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்போது எங்களுடைய திருச்சபையினுடைய வாலிபர்களை நீர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை நீர் எல்லாரையும் அழைத்திருக்கின்றேன். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, உம்மை இந்த உலகிற்கு வெளிக்காட்டும்படியாக நீர் எங்களை அனுப்புகிறேன் என்கின்ற ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஒரு அழைப்போடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் வாழ கர்த்தர் கிருபைகளை கொடும். எங்களுடைய திருச்சபையினுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தனை பதிலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய வாலிபர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவரை இலவசமாய் பெற்று நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தனை கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்பட என்று சொன்னபடி வார்த்தையின்படி உமக்குள் சந்தோஷப்பட, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷப்பட, மகிழ்ச்சி அடைய, அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட இந்த நேரத்தில் என்னுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். என்னுடைய திருத்துவ ஆலயத்தின் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகள் விட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அதை விட்டு ஓடி ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் வழிக்குள் வந்து உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்திற்குள் வாழ்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை காண்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே உம்மை கண்டு ஆண்டவரே சுவாமி அநேகர் உம்முடைய மந்தையிலே கொலை பொருளாய் சேரத்தக்கதான கிருபைகளை
கர்த்தனை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் அப்பேற்பட்ட நன்மையின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறபடியாக உமக்கு நன்றி சுவாமி. ஆராதனை முடிந்த பிறகு அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை எங்கள் மூலமாக அருமையாக வந்திருக்கிற ஆண்டவரே சுவாமி ஆசிரியர் மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவர்களாக இடந்து விட்டு கடந்து செல்வதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிறாக. அப்படியே திருச்சபையார் அனைவருக்காக உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலே பல்வேறு விதமான தேவைகளோடு உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரை செவ விண்ணப்பங்களோடு கடந்து வந்து உடைய சமூகத்திலே போது ஆண்டவரை தெரிவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே உடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன். வானத்தின் பூமி உண்டாகின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே ஒத்தாசை வேண்டிய பர்வதங்களை நோக்கி பார்க்கிற அனைத்து பிள்ளைகளும் விசேஷ விதமாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஒளிபரப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு வீடுகளில் இருந்து நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டோடைய மாறாத பிரசனம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய தொழில் காரியங்கள், எங்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் நாங்கள் விரும்பிய கால கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே பெற வேண்டிய நன்மைகளை தடையில்லாமல் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தனை கிருபை பாராட்டும். வியாதியோடு சுமீனத்தோடு விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்பொழுது உடைய கதவுகள் கரம் நீட்டப்பட்டு பிள்ளைகளுக்கு ஏற்ற சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்களாக. பல்வேறு விதமான குடும்ப சூழ்நிலைகள் மூலமாக மன பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகள் நீங்கி சுகமாயிருந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தனை கிருபைகளை கொடுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெயர்பட்ட நன்மையின் ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை வாயிலாக கர்த்தரை ஒவ்வொருவருக்கு நீ தருகிறபடியாக உமக்கு நன்றி. கொடாபடி நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தி உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாவற்றுக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய இதயத்தையும் சிந்தையையும் காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடே இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாகவும் ஆராதனைக்கு இதுங்கள் 645 பாடுவோம். ஆராதனைக்கு இதுங்கள் 645 நல்மீட்பர் பட்சங்களிலும் பிரச்சனை என்கிறது. Amen.
தியானங்களும் மது சமூகத்திலே எப்போதும் பிரீதியாய் இருப்பதாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் சர்வமானவரே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம்.